இன்றைக்கு நம்மள அநேகர் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம். நல்ல ஜெப குழுக்கள் நடத்துவோம், ஜெபிப்போம், மற்றவங்களோடு இணைந்து ஜெபிப்போம், சபையில் ஜெபிப்போம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளே இருந்த அந்த பாரம் இருக்குதா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறது இல்லையோ, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் போது நமக்குள்ள இந்த பாரம் வந்துச்சுன்னா ஆண்டவருடைய வழியை விட்டு வழி விலகி போகிறாங்கல்ல, அவர்களை பார்க்கும்போது நமக்குள்ள வேதனை பெருக்கெடுத்து இருக்கும். சில நேரங்களில் நம்மால் அவங்களுக்கு சொல்ல முடிந்தால் சொல்லலாம், ஆனால் மற்றபடி அவர்களுக்காக தேவ சமூகத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசி அவர்களை வெளியே வருகிற வரைக்கும் அந்த காரியம் நம்முடைய உள்ளத்தை வேதனைப்படுத்த ஆத்தும ஆதாய வீரர்களாக வீராங்கனையாளாக நம்ம மாற முடியும். அந்த அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய இருதயத்தின் பாரம் நமக்கு வேண்டும் என்று கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.